அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சவ் காய் வச்சு எப்படி ஒரு கூட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேங்காய் பாலில் தண்ணி பால் சவ் காயோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் தலைப்பால்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம புளியிற பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், ஹீட் ஆகிடுச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் செவந்து வரட்டும். வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம தேங்காய் பால் சேர்த்த சவ்சவ்காயும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இது கூட தேங்காய் பாலில் தலைப்பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பாலில் தலைப்பால் கடைசியாக சேர்க்கும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். தலைப்பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு.